Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்ட்ரெயிட் ப்ளோட்ரை பார்த்தோம் வித் பேடல் ப்ரஷில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரவுண்ட் ப்ரஷில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு செக்ஷன் நான் சொல்கிறேன், இதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதே மாதிரி சேம் ஹாஃப் ஆஃப் தி இயர் செக்ஷன் எடுத்துட்டோம். ஸோ அதை ரெண்டாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம இதில் ரவுண்ட் ப்ரஷில் ஸ்ட்ரெயிட் ப்ளோட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி நல்லா ட்ராங்கிள் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரஷ்ஷை இப்படி வைங்க. உங்களோட தம் ஃபிங்கரை இதில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் கொடுங்க. ஸோ இதனால தான் நம்ம பண்ண போகிற இடம். ஸோ இது டைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ ப்ளோட்ரையை மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஹீட் அதிகமாக படும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் எடுங்க. இந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து 3 சைடும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே பண்ண போகிறோம். கீழே மிட் டு மிட்டு சொல்லுவோம். இங்கேருந்து இது இருக்கும். பொறுமையாக பண்ணுங்க, அவசரமே கிடையாது. இந்த ப்ரஷ்ஷை இப்படி வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ரொட்டேட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்படி பண்ணோம்னா நம்ம செக்ஷன் டைட் ஆகும். கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, ஷைன் லுக் வந்துருச்சுன்னா போதும் அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம எண்ட்ஸ் பண்ண போகிறோம். சேம் அது மாதிரி ப்ளோட்ரை கீழே வச்சுக்கோங்க. சாரி, உங்கள் ப்ரஷ்ஷை கீழே வைங்க. ஸோ இப்போ நம்ம எண்ட்ஸுக்கு வந்துட்டோம். எண்ட்ஸை வந்து நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடணும். ஸோ என் ப்ரஷ் மூவ்மெண்ட்டை பாருங்கள். என் ப்ரஷ் மூவ்மெண்ட் லைட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது ப்ளோட்ரையும் கூடவே வரணும். ஏன் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா செக்ஷனை டைட் பண்ணுறது பாருங்கள். ஸோ உங்கள் ப்ளோட்ரை முடிஞ்சிருச்சு ஒரு செக்ஷன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷில் ஸ்ட்ரெயிட் ப்ளோட்ரை எப்படி பண்ணுறதுன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் ப்ளோட்ரை பண்ணும்போதும் உங்களோட ப்ளோட்ரை வந்து உங்கள் பக்கம் எப்பயுமே இருக்கும். ஸோ ஹேர் பக்கம் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபுல்லாக கலைஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதோட ஹேர் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது அதெல்லாம் உங்கள் பக்கம் இருக்கணும். ஸோ கிளைண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்மூத்னிங்கை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், ரிபாண்டிங் இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹேர் கட்டில் போகலாம். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே கைஸ், பாய்.